லைஃப் டைம் சேஞ்ச் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது செவ்வாய் சனி இணைவு சிம்மத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அதே செவ்வாய் சனியும் இணைந்து அவங்க கூட ராகு இணைச்சிட்டாங்க அப்படின்னா 3 பாவக்கிரகங்கள் செவ்வாய் சனி ராகு 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அதே சிம்ம லக்னமாகவே போகும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது மாறும். இருந்தாலும் இந்த சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் 4-9 கூடிய நல்ல ஆதிபத்தியத்துக்கு அவர் வந்து விடுவார். சனியை பொறுத்த மட்டும் 6-7 கூடியவராக வந்துடுவாங்க. அப்படி வந்து அவங்களோட ராகு இணைகிறாரு அப்படிங்கிறப்போ இது ரொம்ப வந்து ஒரு குழப்பத்தை கொண்டு வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்துக்கு நம்ம முதல்ல பார்ப்போம். லக்னத்திற்கு அவர் 4-9 கூடிய செவ்வாய், 6-7 கூடிய சனி, இவங்க 2 பேருடைய ராகு இணைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ செவ்வாயை பொறுத்த மட்டும் யோகாதிபதியாக வந்து சனியை பொறுத்த மட்டும் 6-7 கூடையவராக 6ஆம் இடத்துக்கும் கெட்டஸ்தானத்துக்கும் வந்து கலசஸ்தானத்துக்கும் வந்து அவர் கூட ராகு இணைகிறார். அப்படிங்கிறப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுவோட யோகாதிபதிகள் இணைய வேண்டும். அப்போ தான் வந்து ராகு நல்ல பலன்களை வழங்குவார். அப்போது இந்த இடத்துல சிக்கலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, சனியே இணைஞ்சிருக்காருங்க. இன்னொரு விஷயம், 3 பேருமே பாவக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இது எப்படி வரும்? நம்ம வந்து பொதுவாக தான் ஒரு லக்னம் சொல்லியிருக்கிறோம். லக்னத்துக்கு இந்த மாதிரி அது மாறும். இப்போது நம்ம சிம்ம லக்னத்துக்கு பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்தால் இந்த லக்னத்திற்கு இவங்க ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது செவ்வாய் திசையாக இருந்தால் எப்படி இருக்கும், சனி திசையாக இருந்தால் எப்படி இருக்கும், ராகு திசையாக இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் திசைக்கு அடுத்து ராகு திசை வந்துடும். அதான் கண்டினியூஸாக வந்துடும். குரு திசை, குருவும் நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா குரு திசை சனி திசை தொடர்ந்து நல்லா இருக்கும். செவ்வாய் திசை செவ்வாய் சனி ராகு இணைஞ்சிருக்காங்க சிம்மத்தில். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தங்களுக்கு வந்து செவ்வாய் திசை வருது அப்படின்னா செவ்வாய்க்கு அடுத்து ராகு வந்துடுவார். ராகுக்கு அடுத்து குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த குரு எப்படி இருந்தாருன்னா அதுக்கு மாதிரி இந்த குரு திசையும் அதுக்கடுத்து தொடர்ந்து சனி திசையும் வந்துடும். இதுதான் இது ஒரு பிரச்சனை. அப்போது இந்த செவ்வாய் சனி ராகு இணைவை பொறுத்த மட்டும் ராகு 6-7 கூடைய சனியோட இணைஞ்சிருக்காங்க. முதல் பாயிண்ட், 6-7 கூடையவரை இணையக்கூடாது. அவர் இணையக்கூடாது. ராகு வந்து 6-7 கூடையவரோட இணையக்கூடாது. சிம்ம லக்னத்திற்கு இருந்தாலும் 6-7 கூடையவரை வந்துடுறாரா, இணையக்கூடாது. செவ்வாயோட இணையலாம், ஏன்னா யோகாதிபதி, அவரோட இணையலாம். இப்போ இந்த இடத்துல குரு எங்கே இருக்கிறாரு, சூரியன் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற வச்சு தான் நம்ம அடுத்த முடிவே நம்ம பண்ண முடியும். இதில் முதல்ல நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50% பலனே ராகு நல்லது ஓரளவுக்கு பண்ணுவார். ஏன்னா யோகாதிபதியோட இருக்கிறனால 50% கெடுப்பார். ஏன்னா சனியோட இருக்கிறதுனால. இதனால அந்த ராகு திசையில் வர்ற புக்திகளை பொறுத்து தான் அந்த கிரக அமைப்புகள் ஜாதக அமைப்பே நல்லா வரும் அப்படிங்கிறதையே நம்ம முடிவு பண்ண முடியும். அதுக்காக நம்ம எடுத்த உடனே இது கெடுதல் தான் பண்ணணும், இது நன்மை தான் பண்ணணும்னு எடுக்க முடியாது. ஏன்னா அவர் ராகு 4-9 கூடிய செவ்வாய் யோகாதிபதியோடு இருக்கிறார். அப்படிங்கிறப்போ 50% நல்லவர் ஆகிறார். ஆனால் அதே சமயம் அதை கெடுக்கிற வகையில் 6-7 கூடியவராக சனி வந்து விடுகிறார். இந்த இடத்துல செவ்வாய்க்கு நட்பு வீடுங்க. சிம்மம் வந்து செவ்வாய்க்கு அதிநட்பு, அதிக புரிதல் உள்ள வீடு. அடுத்தது ராகுவை பொறுத்த மட்டும் ராகுவுக்கு சூரியனார் ஆகார். சனியை பொறுத்த மட்டும் சனிக்கு கடும்பகை. அப்படிக்கு சனிக்கு கடும்பகையாக வந்து இந்த லக்னத்திற்கு எதிரி, அதாவது எதிரணி கிரகமாக சனி வந்துடுவார். சுக்கிரானியோடு சேர்ந்தவர் சனி இங்கே வந்து செவ்வாயோட சேர்றது ஒரு சிக்கலான விஷயம். அதுக்கடுத்த விஷயம், அப்புறம் 6-7 கூடையவராக வந்து விடுகிறார். இதையும் நம்ம பார்க்கணும். இப்போ மொத்தத்தில் இங்கே ரொம்ப நல்லவர் யாருன்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய் தான். ஆனால் அந்த செவ்வாய் தான் கெட்டு போயிடறாரு. இப்போ பிரச்சனையே அதுதானே. இந்த செவ்வாய் வந்து சுபக்கிரகமாக இருந்து கெட்டாலே நல்ல பலன் வழங்க, இவர் பாவக்கிரகமாக இருந்து கெட்டார். அப்படிங்கிறப்ப இது ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்க்க வேண்டியது வருது. அப்போ செவ்வாய் சனி இணையை பொறுத்த மட்டும் குரு எங்கே வர்றாரு, சூரியன் எங்கே இருக்கிறார், இது ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டியது வருது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல லக்னாதிபதியாக செவ்வாய் வந்து விடுகிறார். லக்னா 9ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்து விடுகிறார். அப்போ லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் பார்க்கணும். அதை பொறுத்து தான் இந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு இந்த சிம்ம லக்னத்திற்கு குரு எங்கே இருந்தால் இப்படி இருக்கும், சூரியன் வந்தால் எந்த இடத்துல இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, இது வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் செவ்வாய் சனி ராகு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4-9 கூடிய யோகாதிபதியாக செவ்வாய் வந்து விடுவார். 6-7 கூடையவராக சனி வந்து விடுவார். இந்த இடத்துல இவங்க 2 பேரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த ராகு என்ன பண்ணுவார்,
இதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக வரும். இந்த ராகு இணைஞ்சனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 9 யோகாதிபதியோட ராகு இணையலாம், தப்பு கிடையாது. இந்த லக்னத்தில் இந்த சனியை விட்டுருங்க, செவ்வாய் ராகு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ராகு திசை ரொம்ப டப்பாக இருக்கும். செவ்வாய் திசையும் கெடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் 9ஆம் அதிபதியாக இருக்கிறாரு செவ்வாய். செவ்வாய் திசை கெடுக்காமல் இருக்கணும்னா இந்த சூரியன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அந்த செவ்வாய் திசை கெடுக்காது. ஆனால் ராகு திசை ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் இப்போ சனி இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சனி 6 7 குடையவராகி 6ஆம் வீட்டிற்கு 8இல் மறைகிறார். ஒரு பாயிண்ட் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தாலும் புரியும். 6 7 குடையவராக சனி வந்து இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். 6 7 குடையவராக வந்து 6க்கு 8இல் மறைகிறார். 6க்கு 8ஆம் வீடான லக்னத்தில் மறைகிறார். பாவத்பாவ அடிப்படையில் அவர் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு பாவத்பாவ அடிப்படையில் அவர் மறைகிறார். இது ஒரு வகையில் நல்லது. செவ்வாயும் 4 9 குடையவர். ஓகே, அடுத்து இப்போ ராகு இணைஞ்சதுல தான் பிரச்சனை. ராகு இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாயால ராகு யோகமாக மாறிடுவார். இந்த சனி இருக்கிறனால தான் இந்த ராகுக்கு பிரச்சனையே வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 குடையவராச்சு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமே, ராகுவோட 6 8 12 குடையவர்கள் இணையக்கூடாது அப்படின்னு. அப்படி வரும் பொழுது இந்த சனி சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி ராகு இருப்பது யார் வீட்டில்? சூரியன் வீட்டில். அப்போ இந்த சூரியனை வச்சு தாங்க அடுத்த முடிவுக்கு நம்ம வர முடியும். இது ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். செவ்வாய் சனி ராகு சிம்மத்தில் இருக்கிறாங்கங்க, ஓகேங்க. செவ்வாய்க்கு சூரியன் நட்புங்க, பரவாயில்லைங்க. 6 7 குடையவராகி 6ஆம் வீட்டை பார்க்காம சனி இருந்துட்டாருங்க, அதுவும் யோகம் தாங்க. இங்கே ராகு இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ இதுக்குண்டான பேஸ்மெண்ட் பார்க்கும்போது சூரியனை நம்ம பார்க்கணும், வீட்டு அதிபதியை நம்ம பார்க்கணும். அப்படி வரும்போது அந்த வீட்டு அதிபதி இங்கேயோ இருந்துட்டாரு அப்படின்னா இங்கே இருந்துட்டா ரொம்ப நல்லது. லக்னத்திற்கு 10இல் திக்பலம் அடைந்து விடுவார், அம்சமான அமைப்பு. அப்படி அமைச்சிட்டாரு அப்படின்னா இந்த செவ்வாய் திசை ரொம்ப டாப்பாக இருக்கும். ராகு திசையும் சூப்பராக இருக்கும். ராகு திசையில் எது நல்லா இருக்கும் இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த 5 8 குடையவராக குரு வந்து குருவும் இங்கே இருந்துட்டாருங்க. இதனால மைனூட்டாக பார்த்தா புரியும். 8ல் குரு இருந்துட்டாருங்க அப்படின்னா மொத்தமாக எல்லாமே பிரச்சனையாக வந்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 8ஆம் அதிபதி 5 8 குடையவராக வந்து 1 5 9 குடையவர்கள் 9ஆம் அதிபதியை பார்த்துட்டோம், லக்னாதிபதியை பார்த்துட்டோம், 5ஆம் அதிபதி இங்கே மறைஞ்சிட்டாரு அப்படின்னா இந்த குரு 8ல் இருப்பது அதிக கெடுபலன்களை கொடுப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி திசையும் ராகு திசையும் பெரிய யோக பலன்களை வழங்க முடியாது. சூரியன் திக்பலமாக இருந்தால், இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். சூரியன் திக்பலமாகவே இருந்தாலும் இந்த குரு இங்கே மறையும் பொழுது இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படியே குறையும், யோக அமைப்பு குறையும். இதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம யோக அமைப்பு குறைங்கிறதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி திக்பலம் அடைஞ்சிட்டாருங்க, அதைத்தான் சொன்னாங்க முதல்ல. அப்புறம் திருப்பிட்டு இப்போ இங்கே குருவுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னா இந்த சூரியன் இருக்கிறதுக்கு இந்த குரு இங்கே இருந்தாருன்னா யோக பலன் குறையும் பொழுது இந்த சூரிய திசையும் இந்த சூரியனுடைய யோக அமைப்பு இங்கே குறையுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன். ஆனால் அந்த குரு அங்கே இல்லைங்க, இங்கே சேர்ந்துட்டாரு. இப்படி வரணும். இதான் சயின்ஸ், இதான் பக்காவா நம்ம அமைப்பு வரும். இப்போ பாருங்க, லக்னத்துக்கு 7ல் குருவும் கேதுவும் இணையும், அம்சமான அமைப்பு. குருவும் கேதுவும் அம்சமான இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. 8ஆம் வீட்டிற்கு 12இல் மறைகிறார் குரு. அப்போ இவர் யோக பலனை கொடுப்பார். குருவும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டுறாங்க. இந்த குருவும் இந்த சூரியனோட 11ஆம் இடத்துல இருக்கலாம், தப்பு கிடையாது. 10ல் இருக்கிற விட இங்க இருந்துட்டாருங்க, அம்சமான அமைப்புங்க. சூரியன் இங்க இருந்துட்டாரு, குருவும் கேதுவும் இணைந்து சூரியனை பார்க்குறாங்க. அதாவது கேது பார்க்கல, குரு பார்க்குறாங்க. கேது கூட இணைந்த குரு வந்து சூரியனை பார்க்குறாரு. அதே சமயம் அந்த குரு செவ்வாய் சனி ராகுவையும் பார்த்து விடுறார். நான் இப்போ வந்து குரு செவ்வாய் சனி ராகுவை பார்த்துட்டாரு அதனால யோக பலன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டாக இருந்தாலும் இந்த இடத்துல 8க்கு 12இல் மறைகிறார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். 8ஆம் வீட்டிற்கு 12இல் மறையும் பொழுது அவர் 8ஆம் வீட்டு கெடுபலன்களை செய்ய மாட்டார், அதனால இங்கே யோக பலன்கள் வரும். இதுதான் கணக்கு. 8ஆம் வீட்டுக்கு கெடுபலன்களை மறைகிறதுனால 8ஆம் வீட்டு கெடுபலன்களை அவர் செய்ய மாட்டார். அதனால இந்த குருவின் பார்வை நன்மைகளை செய்யுங்கிறதா தான் இதை சொல்ல வந்தேன். குரு பார்த்ததுனால அப்படிங்கிறத விட இந்த வீட்டில் மறைஞ்சு பார்க்கறத யோக அமைப்பை கொடுத்து விடும். இந்த குரு சூரியனையும் பார்த்துட்டாரு.
அப்படிங்கிறப்போ இந்த செவ்வாய் திசை சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக ராகு திசையில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ராகு திசை 100% நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் சனி ராகு கூட இருக்கும்போது இந்த ராகு திசையில் சனி புத்தி வரும் பொழுது கலஸ்திரஸ்தான வகையில் ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். ராகு திசையில் சனி புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி வரும் பொழுது அந்த தாய் ஸ்தானம் சம்மந்தப்பட்டது, தகப்பன் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த லக்னத்திற்கு ஆகாத சுக்கிரன் புதனுடைய புத்திகள் வரும்பொழுதும் இந்த ராகு திசையில் டிஸ்டர்பன்ஸ் வரும். சனி திசையை பொறுத்த மட்டும் சனி திசையில் ராகு புத்தி மட்டும் பிரச்சனையாக இருக்கும், சனி திசையில் ராகு புத்தி பிரச்சனையாக இருக்கும், சனி திசையில் செவ்வாய் புத்தி பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி இந்த சனி பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டாருங்கிறத சொல்ல வர்றேன். சனி திசையில் செவ்வாய் புத்தியும் சனி திசையில் ராகு புத்தியும் மட்டும்தான் கெடுதல்களை பண்ணும். இல்லைங்க இந்த குரு பார்க்கவே இல்லைங்க, குரு அங்கே பார்க்கவே இல்லை, அவர் வேற இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா இந்த செவ்வாய் சனி ராகு இருக்கு வீடுகளில் இந்த ராகு திசை பரவாயில்லைன்னு சொல்லலாங்க. ஆனால் நான் சொன்ன புத்திகள் நல்லா இருக்காது. சனி திசையை பொறுத்த மட்டும் சனி திசையில் செவ்வாய் புத்தி, சனி திசையில் ராகு புத்தி நல்லா இருக்காது, சனி திசையை நல்லதா பண்ணும். இப்படி தான் வரும். அதே சமயம் 7ஆம் அதிபதியான சனி ராகு செவ்வாயோட இணையும் பொழுது திருமணத்தில் தடைகள் வரும், திருமணமாகி பிரச்சனைகள் வரும். ஆனால் என்னதான் பிரச்சனை வந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஆணாக இருந்தால் பெண்ணை நம்பி தான் இருந்தாலும், பெண்ணாக இருந்தால் ஆணை நம்பி தான் அவங்க வாழ்க்கை நகரும். இதுதான் இந்த சூட்சுமம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி லக்னத்தில் அப்படிதான் நம்ம வரும். செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால இவங்க யோகத்தை அவங்க பெற்றுக்குவாங்க, ஆனால் செவ்வாய் கெட்டு போயிடும். இப்போ நம்ம குரு பார்க்காதனால செவ்வாய் கெட்டு போயிடும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. என்னதான் வலுவாக இருந்தாலும் செவ்வாய் திசையின் அளவு நல்லா இருக்காது. இந்த இடத்துல செவ்வாய் திசை நல்லா இருக்காது. ராகு திசை சனி திசையை பொறுத்த மட்டும் ராகு திசையை பொறுத்த மட்டும் ராகுவோட சனி புத்தி, ராகுவோட சுக்கிர புத்தி, ராகு திசை சுக்கிர புத்தி, ராகு திசை புதன் புத்திலாம் கெடுத்து பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. அடுத்தபடியாக சந்திரன் எப்படி இருக்காரு அதை பொறுத்து அந்த பலன்கள் மாறும். ஆக மொத்தத்தில் லக்னத்தில் செவ்வாய் சனி ராகு இருக்கும்போது இங்கே குரு இருந்துட்டாரு பார்த்துட்டாரு அப்படின்னா இங்கேருந்து பார்க்கறது நல்ல அமைப்புன்னு நான் சொல்ல வரேன். இங்கேருந்து பார்த்துட்டாரு அப்படின்னா 8க்கு 12 மறைந்து அந்த வீட்டை பார்க்கும்போது யோக பலன்களை கொடுப்பார். சூரியனும் நல்ல அளவில் இருந்தணும். சூரியனும் இங்கே வந்து நீசமாயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 திசையுமே நல்லா இருக்கு. குரு பார்வை இல்லைன்னா, குரு பார்வையும் இல்லைன்னா இந்த லக்னாதிபதி ரொம்ப டம்மி பண்ணிடும். இந்த லக்னாதிபதி தானே மெயின். எப்போவுமே அடிக்கடி நம்ம ஜாதகம் சொல்ற மாதிரி லக்னாதிபதி எப்போவுமே மெயின். லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகர் நல்லா இருப்பார். இங்கே சூரியன் மட்டும் இங்கே நீசமாகி இங்கே 3 பேர் இருந்திருந்தாங்க, குருவே பார்த்தாலுமே பெரிய யோக அமைப்புகள் வராது. நான் 3 பாயிண்ட் கலந்தே சொல்லிட்டேன். நீங்கள் கன்ஃபியூஸாக இருந்தாலும் சொல்லுங்க கமெண்ட்ஸில். குருவே பார்த்தாலுமே இந்த செவ்வாய் சனி ராகுனுடைய யோக அமைப்புகள் வலுவாகாது. ஏனென்றால் லக்னாதிபதி நீசம். லக்னாதிபதியை குரு பார்க்குறாரு, இல்லை இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் இந்த ராகு சனி இணையக்கூடாது. இந்த இடத்துல இந்த சூரியன் நீசமாகி ராகு சனி இணைந்தால் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். ஏன்னா 6ஆம் அதிபதியோட ராகு இணைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்த சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம பேசுனதில் கொஞ்சமாச்சும் பவர் இந்த யோக பலன்கள் அமையும். இல்லாட்டின்னா கெடுபலன்கள் அப்படி திரும்பிடும். சந்திரன் இருக்கிற நிலைமையும் பார்க்கணும். சுக்கிரன் எந்த வகையிலும் சம்மந்தப்பட்டு விடக்கூடாது. சுக்கிரன் வந்து பார்க்கறது இணைவு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவராக சுக்கிரன் வந்துடுவார். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்